கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். உங்களுடைய வேதாகம் உங்களுடைய கரத்தில் இருக்கும் என்றால் என்னோடு கூட 92வது சங்கீதத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளும்படியாக நான் உங்களை கேட்கின்றேன். 92வது சங்கீதத்தை இந்த காலையில நாம் தியானிக்க இருக்கின்றோம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சி ஆக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிருபைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போல தலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லலாங்களா? இந்த 92வது சங்கீதத்தை உங்களுடைய வேதாகமத்தில், சில வேதாகமல்ல அந்த தலைப்பு மேலே எழுதியிருக்கும். அது உங்கள் வேதாகமத்தில் இருக்கும் என்றால் ஓய்வு நாளில் பாடக்கூடிய ஒரு சங்கீதம் என்று அந்த சங்கீதத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஓய்வு நாளில் அவர்கள் கூடி வரும்பொழுது இந்த சங்கீதத்தை பாடுவார்கள். அதுதான் அவர்களுடைய பழக்கமாக இருக்கும். இந்த சங்கீதத்தை யார் எழுதினார்கள் என்று தெரியவில்லை, ஆனால் தாவீது எழுதியிருப்பார் என்று கருதப்படுகின்றது. இந்த சங்கீதத்தை 3 பாகங்களாக இந்த காலையில் நாம் பிரித்து இந்த 3 பாகங்களும் காணப்படுகின்ற இந்த வெளியேறப்பெற்ற சத்தியங்களை நமக்கு முன்பதாக இருக்கின்ற நேரத்தில் நாம் தியானிக்க நான் விரும்புகின்றேன். இங்கே மிக அழகாக இந்த சங்கீதக்காரர் எப்பொழுது தேவனை துதிக்கணும், ஏன் தேவனை துதிக்கணும் என்று இந்த 2 கேள்விகளுக்கும் மிக அழகாக இந்த சங்கீதத்தில் நாம் அதை பதிலை காணலாம். ஆகையால் முதல் பாகம் நான் பேச விரும்பினது இந்த முதல் 5 வசனங்கள். இந்த முதல் 5 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அவர் யாராய் இருக்கின்றாரோ அதற்காகவும், அவர் நம்மளுடைய வாழ்க்கையில என்னத்தை செய்திருக்கின்றார் அதற்காகவும் துதிக்கும்படியாக இந்த சங்கீதம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. தேவன் யாராய் இருக்கின்றார் என்பதற்காகவும், அவர் நம்மளுடைய வாழ்க்கையில எதை செய்திருக்கின்றாரோ அதை அவருக்கு நன்றி பலியாக நாம் துதிகளை ஏறெடுக்கின்றோம். அதுதான் முதல் பாகத்தில் இந்த சங்கீதக்காரன் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றான். அநேக நேரத்துல நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில கூட நன்மைகளை செய்யும் பொழுது ஆண்டவரை துதிப்பது மிக சுலபம். ஆண்டவர் நம்மளுடைய ஜெபங்களுக்கு பதில் தரும் பொழுது, தேவன் நம் எதிர்பார்த்த காரியங்கள் தேவன் நம்முடைய வாழ்க்கையில நடப்பிக்கும் பொழுது அவரை துதிப்பது அது சுலபமாக இயற்கையாக கூட ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில வரலாம். ஆனா கேள்வி என்னவென்றால், தேவ வார்த்தையில நாம் பார்க்கக்கூடிய சத்தியம், ஆண்டவரை நாம் எக்காலத்திலும் நாம் துதிக்கிறோம். எப்பொழுதும் அவருடைய துதி நம்மளுடைய வாயில் இருக்கணும் என்றுதான் தேவனுடைய வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அப்படி என்றால் தேவ பிள்ளைகளுக்கு அவர்களுடைய துதி சூழ்நிலையை சார்ந்ததல்ல. அவருடைய சூழ்நிலைகள் நன்காய் இருந்தால் மாத்திரம்தான் தேவனை துதிக்கின்றவர்கள் உண்மையாக தேவனை அறியவில்லை. ஏனென்றால் தேவ வார்த்தையும் தேவனோடு கூட நாம் நடக்கும் பொழுது நாம் அறிந்திருக்கின்ற இந்த வெளியேற பெற்ற சத்தியம், தேவனை நாம் என்ன நடந்தாலும் நடக்கலனாலும் அவர் எல்லா துதிக்கும் பாத்திரமாய் இருக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். எல்லா கனத்திற்கும் எல்லா ஆராதனைக்கும் அவர் ஒருவரே பாத்திரம். ஏன்னா ஒருவேளை இந்த வருடத்தின் முடிவில்
சிலருக்குள் வரக்கூடிய கேள்விகள், எண்ணங்கள். ஒருவேளை நீங்க கேட்கலாம், எப்படி பாஸ்டர் நான் ஆண்டவரை துதிக்க முடியும்? நான் எதிர்பார்த்த காரியங்கள் இந்த வருடம் நடக்கவில்லையே. நான் இந்த வருடம் துவங்கின பொழுது நிச்சயம் எனக்கு திருமணம் நடக்கும் என்று நான் விசுவாசித்தேன். ஆனால் இன்னும் எனக்கு திருமணம் நடக்கலை. இந்த வருடம் நான் ஆரம்பித்த பொழுது ஆண்டவர் எங்களுக்கு ஒரு குழந்தையை தருவார் என்று நான் ஜெபித்தேன். ஆனால் ஆண்டவர் இன்னும் எனக்கு அந்த குழந்தையை தரலை. இல்லை, எனக்கு ஒரு வேலை ஆண்டவர் வெளிநாட்டில் ஏற்படுத்தி தருவார் என்று நான் மிக அதிகமாக தேவனிடத்தில் நான் ஜெபித்தேன் பாஸ்டர். ஆனால் இப்பவும் நான் இன்னும் அந்த வேலை கிடைக்கல. ஆண்டவர் இன்னும் இதை செய்யலை என்னுடைய வாழ்க்கையில். இல்லைனா எங்கள் வீட்டை நான் கட்டணும்னு தீர்மானம் செய்திருந்தேன். அதற்காக நான் பல முயற்சிகள் எடுத்தேன். ஆண்டவர் இதை எனக்கு கைகூடி வர செய்வார் என்று நான் விசுவாசித்தேன். ஆனாலும் தேவன் எனக்கு நான் எதிர்பார்த்த காரியங்கள் செய்யலை. ஆகையால் நான் எப்படி ஆண்டவரை நன்மை அவர் செய்யாத பட்சத்தில் நான் எப்படி அவரை நான் துதிக்க முடியும்? எப்படி நான் அவருக்கு ஸ்தோத்திரங்கள் செலுத்த முடியும் என்று ஒருவேளை இந்த காலையில அப்படிப்பட்ட கேள்விகளோடு கூட இந்த ஆராதனையில் நீங்கள் அமர்ந்து கொண்டிருந்தீங்கன்னா, இந்த சங்கீதம் உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் எழுதப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இது அவர்களுக்குள் அவர்கள் வளர்த்த வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பழக்கம் என்று நான் சொல்லுவேன். தேவ பிள்ளைகள் ஆண்டவரை எல்லா சூழ்நிலைகளும், என்ன நடந்தாலும் நடக்காவிட்டாலும் தேவனை எப்பொழுதும் துதிக்க தேவ பிள்ளைகள் பழகுவது மிக அவசியம். ஏனென்றால் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரத்தில் நாம் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் அவர் செய்யாமல் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில என்றைக்கும் தீமையை தேவன் செய்வதில்லை, தீமையை அனுபவிப்பதில்லை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நன்மையும் அவருடைய கிருபையும் தான் விளங்க செய்வாரே தவிர தேவனை நம்பி இருக்கின்றவர்கள் என்றைக்கும் வெட்கமடைய மாட்டார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், தேவனை நம்பியிருந்தீங்கன்னா நீங்க எதற்கும் பயப்பட தேவையே இல்லைங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயமாக அவருடைய கிருபையினால நிச்சயமாக நடத்துவார், தாங்குவார். ஏன் ஆண்டவரை நாம் எப்பொழுதும் எக்காலத்திலும் நாம் ஸ்தோத்தரிக்கணும் என்றால், நாம் ஆண்டவரை நம்முடைய பள்ளத்தாக்கின் மத்தியில் துதிக்கும் பொழுது, நம்மளுடைய ஏமாற்றத்தின் மத்தியில் நாம் துதிக்கும் பொழுது, நம்மளுடைய ஒரு நொறுக்கப்படுகின்ற ஒரு அனுபவத்தில் நாம் அவரை துதிக்கும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம் என்றால், நாம் பிரகடனப்படுத்துகின்றோம், என்னுடைய தேவன் எல்லா சூழ்நிலைகளும் அவருடைய கரத்தில் தேவன் வைத்திருக்கின்றார். என்னுடைய கண்கள் ஒருவேளை இன்றைக்கு ஒரு அற்புதத்தை காணாவிட்டாலும் எனக்குள் இருக்கின்ற விசுவாசமும் நம்பிக்கையும், நான் நம்பியிருக்கின்ற தேவன் என்னை கைவிட மாட்டார், நான் நம்பியிருக்கின்ற தேவன் எனக்கு நிச்சயமாக எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக தேவனுடைய வாழ்க்கையில நடப்பிப்பார் என்ற ஒரு விசுவாசம். அதுதாங்க நம்ம பிரகடனப்படுத்துகின்றோம். அதுதான் உலகத்தை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு காரியம் நான் என்று சொல்வேன். ஏன்னா உலகத்துல எல்லாரும் இயற்கையாகவே நல்லது நடக்கும் பொழுது சந்தோஷமா இருப்பார்கள், எல்லாம் கைகூடி வரும் பொழுது அவர்கள் சமாதானமா இருப்பார்கள். ஆனா தேவ பிள்ளைகளை பிரித்தெடுத்து வைக்கின்ற ஒரு மிக முக்கியமான விசேஷம் இருக்கும் என்றால், தேவ பிள்ளைகள் சூழ்நிலைகளை சார்ந்து சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதில்லை, சூழ்நிலைகளை சார்ந்து அவருடைய சமாதானம் அவர்களுக்கு வருவதில்லை. அவருடைய சமாதானமும் சந்தோஷமும் தேவனுடைய உறவில் இருந்துதான் அவர்களுக்கு வருகின்றது. அவருடைய வாழ்க்கையில என்ன நடக்கலனாலும் தேவ பிள்ளைகளுக்குள்ள அந்த ஊற்று, அந்த தேவனுடைய சமாதானம் எப்பொழுதும் பொங்கி கொண்டு வரும் பொழுது அதுதான் நம்மளுடைய சமுதாயத்திலும் நம்மளுடைய உறவினருக்கு முன்பதாகவும் அது ஒரு சாட்சியாக நிறுத்தி வைக்கப்படுகின்றது. தேவனை எக்காலத்திலும் நாம் ஸ்தோத்திரிக்கின்றோம், தேவனை எப்பொழுதும் நாம் அவரை உயர்த்தி துதிக்கின்றோம். ஏனால் அவர் ஒருவரே எல்லா கனத்திற்கும், எல்லா துதிகளுக்கும், எல்லா ஆராதனைக்கும் பாத்திரர். அவர் ஒருவரே தான் ஐயா. எனக்கு இந்த வாழ்க்கையில வேற எந்த ஒரு நன்மை நடக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த வாழ்க்கையில வேற எந்த ஒரு ஜெபம் கேட்கப்படினாலும் பரவாயில்ல, நான் ஆராதிக்கின்ற தேவன் நன்மை செய்கின்ற தேவன், உண்மை உள்ளவர், மாறாதவர். ஆகையால் அவர் எல்லா துதிக்கு பாத்திரராய் இருக்கின்றபடியால் என்னுடைய முழு பலத்தோடு கூட எப்பொழுதும் அவரை நான் துதிப்பேன், அவரை நான் ஸ்தோத்தரிப்பேன். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு மனித சுவாபம் ஒன்று இருக்கும் என்றால் அது குறை சொல்லுவது என்று நான் சொல்லுவேன். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் இருக்கும் என்றால் மனிதர்கள் புலம்புவது,
அவங்களுடைய வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை, அவர்கள் சந்திக்கக்கூடிய ஏமாற்றங்களை அவர்கள் ஆண்டவரிடத்துல ஒரு குறையாக முறுமுறுக்கிறது என்று நான் சொல்லலாம். ஆண்டவருக்கு அது ஒரு அருவருப்பு. முறுமுறுக்கும் பொழுது நாம் தேவன் மேல் இருக்கின்ற நம்பிக்கை இல்லை என்பதை அதை காமிக்கின்றது. என்னால் முறுமுறுக்கும் பொழுது அதை நான் எதற்கு ஒப்பிடலாம் என்றால், ஒரு பெருமை உள்ள இருதயத்திற்கு ஒப்பிடலாம். எப்படி பாஸ்டர் அப்படி சொல்லுவீங்க? ஏன்னா பெருமை உள்ள இருதயம் தான் அது என்ன எதிர்பார்க்கின்றதா, ஆண்டவர் எனக்கு இதை செய்யணும், ஆண்டவர் எனக்கு இந்த பதில் கொடுக்கணும், ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை நடத்தி தான் ஆகணும் என்று ஆண்டவரிடத்துல ஆசீர்வாதத்தை நன்றியோடு பெற்றுக்கொள்வதில்லை. ஆண்டவரிடத்துல அவர் நமக்கு ஏதோ அவர் செய்யணும் என்று அவர் கடன் பட்டிருக்கின்றார் என்று ஒரு நினைப்பு. ஆங்கிலத்துல அதற்கு ஒரு வார்த்தை உண்டு, என்டைட்டில்மெண்ட் என்ற வார்த்தை, சென்ஸ் ஆஃப் என்டைட்டில்மெண்ட். அப்படின்னா, நான் இவ்வளவு ஜெபிக்கிறேனே, நான் இவ்வளவு வேதத்தை வாசிக்கிறேனே, நான் இவ்வளவு தூரம் சபைக்கு வருகின்றேனே, நான் காணிக்க தருகின்றேனே, எவ்வளவு தூரம் ஆண்டவரை நான் இவ்வளவு தூரம் நான் பின்பற்றேனே, அதனால ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் செய்யணும், அதனால ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யணும். ஆண்டவர் எதையும் நம்மளுடைய வாழ்க்கையில செய்யணும் என்று அவர் கடனாளி இல்லைங்க நமக்கு. அவர் எதை செய்தாலும் அவருடைய அன்பின் நிமித்தம், அவருடைய இரக்கத்து நிமித்தம், அவருடைய கிருபை நிமித்தம் மாத்திரம்தான் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்கின்றாரே தவிர, நம்மளுடைய தகுதியின் அடிப்படையிலையோ நாம் ஏதோ அவரிடத்துல அப்படிப்பட்ட ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்கள் என்று தேவன் என்றைக்கும் நம்மளை ஆசீர்வதிப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அதை நம்ம மாற்றிக்கணும். எந்த விதத்திலையும் அவருடைய அன்பிற்கு, கிருபைக்கு, நன்மைக்கு நீங்களும் நானும் தகுதி இல்லைங்க. எவ்வளோ ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருந்தாலும், எவ்வளோ தூரம் நாம் நல்ல காரியங்களை நாம் செய்திருந்தாலும், ஆண்டவருடைய அன்பிற்கு நாம் எந்த விதத்திலும் தகுதி உள்ளவர்கள் அல்ல. அவருடைய கிருபை மாத்திரம்தான் நம்மை தகுதிப்படுத்துகின்றது. அவருடைய கிருபை மாத்திரம்தான் நம்மளுடைய வாழ்க்கையில அவருடைய நன்மையை கொண்டு வருகின்றது. அப்படின்னா நாம் நன்றி சொல்லும் பொழுது, எக்காலத்திலும் தேவனை நாம் துதிக்கும் பொழுது, எல்லா சூழ்நிலைகளும் தேவனை நாம் உயர்த்தும் பொழுது, அது எதற்கு ஒப்பிடலாம் என்றால், ஒரு தாழ்மையுள்ள இருதயத்திற்கு ஒப்பிடலாம். ஏன்னா தாழ்மையுள்ள இருதயம் ஒரு நன்றி நிறைந்த இருதயம். சில பேரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நன்றி சொல்ல வராது. நீங்க எவ்வளவு செய்தாலும் அவங்க வாயை திறந்து என்ன சொல்ல மாட்டாங்க, தேங்க்யூன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்? தேங்க்யூ சொல்லிட்டா அது கொஞ்சம், அது நம்மளுடைய என்ன சொல்றதுங்க, நம்ம ஈகோக்கு கொஞ்சம் பிரச்சனை. ஆனால் சில பேர் அதை வாயை திறந்து ஒரு தேங்க்யூ சொல்வதற்கு ரொம்ப தயங்குவாங்க. அதனால தான் சொல்றேன், அது ஒரு பெருமை உள்ள இருதயத்திற்கு ஒரு அடையாளம். நான் சொல்லணும்னு நினைச்சா நான் சொல்லலை. ஆனா வாயை திறந்து அவரை நாம் துதிக்கும் பொழுது, அவருக்கு நாம் நன்றிகளை செலுத்தும் பொழுது, அது எதற்கு அடையாளம்னா, ஆண்டவரே நான் எதற்கும் பாத்திரவான் அல்ல, ஆனால் நீங்கள் கொடுத்ததெல்லாம் உங்களுடைய கிருபை ஆண்டவரே, அதற்காக நான் 1000 நன்றிகள், கோடி நன்றிகளை நான் நமக்கு செலுத்துகின்றேன். நான் சொல்றேன், ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், அநேக நேரத்துல ஆண்டவர் ஏன் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில தாமதிக்கின்றார் என்பதை நாம் முழுவதும் அறிந்து கொள்வதில்லை. ஆண்டவர் ஏன் சில காரியங்களை நமக்கு தராமல் இருக்கின்றார் என்பதையும் நாம் சில நேரத்தில் இங்க புரிந்து கொள்ள முடியாது. இந்த பூமியில் நான் சொல்லுவேன், அநேக நேரத்துல நாட்கள் கடந்து சென்ற பின்பதாக நீங்கள் பின்பு திரும்பி பார்க்கும் பொழுதுதான் அநேக நேரத்துல நாம் உணர்கின்றோம், நல்ல வேளை ஆண்டவர் இதை எனக்கு தரல, நல்ல வேளை ஆண்டவர் எனக்கு இதை செய்யல. அநேக நேரத்துல நம்மை பாதுகாக்கும்படியாக தேவன் சில காரியங்களை நமக்கு தராமையே இருக்கிறார். நம்மை பாதுகாக்கும்படியாக தேவன் சில நன்மைகளை தாமதப்படுத்துகின்றார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க நன்மைக்கு தாங்க, எல்லாம் உங்க நன்மைக்கு தான். ஆண்டவர் எதை செய்தாலும் அவருடைய சுத்த கிருபையின் நன்மை நம்மளுடைய வாழ்க்கையில விளங்க செய்வதற்காக தான். அதனாலதான் நம்ம எப்பொழுதும் துதிக்கணும். ஏன்னா நமக்கு ஏன் ஆண்டவர் சில காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில அனுமதிக்கின்றார் என்று இப்ப தெரியலனா கூட, நாளைக்கு, அடுத்த மாதம், அடுத்த வருடம் நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது, நல்ல வேளை ஆண்டவர் அந்த நேரத்துல நான் துதித்தேன், ஏன்னா அந்த நேரத்துல நான் பள்ளத்தாக்கின் வழியாக நான் போயிருந்தாலும் ஆண்டவர் அது என்னுடைய நன்மைக்கு மாற்றி இன்றைக்கு அவருடைய கிருபையும் மகிமையும் வாழ்க்கையில விளங்க செய்திருக்கிறார். தேவனை நம்புகின்றவர்களும் தேவன் மேல் அன்பு கூறுகின்றவர்களுக்கும் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகின்றது, சில காரியங்களை நன்மையாக மாற்றி தருவார். என்னங்க, சத்தமா சொல்லுங்களேன்,
சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தேவன். அப்படின்னா எதுவுமே உங்களை அழிக்கணும், உங்க வாழ்க்கையில தீமை கொண்டு வரணும் என்று அவர்கள் நினைத்து செய்திருந்தாலும், நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்கின்றபடியால அவனுடைய வாக்குத்தத்தம் சொல்லுகின்றது, சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நான் வாழ்க்கையில மாற்றி தருவான்ப்பா. உன்னை அழிக்கணும் நான் அவங்க தீர்மானம் பண்ணினாலும் நீ என்ன ஆராதிக்கிறனால அதை உனக்கு நன்மையாக நான் வாழ்க்கையில மாற்றி தருவேன். ஒரு மிஷனரி குடும்பம் பெரு தேசத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். பெரு தேசத்தில் அவர்கள் வேதாமத்தை மொழிபெயர்த்து அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாங்க. பல ஆண்டுகள் அந்த தேசத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். பலருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தும் அவர்கள் எதிர்பார்த்த ஒரு கனி அவருடைய ஊழியத்தில் கிடைக்கவில்லை. ரொம்ப ஒரு சோர்ந்து போன ஒரு நேரத்தில் அங்க இருந்த அந்த தேசத்தை சேர்ந்த ஒருவர் அவங்களை பார்த்து சொன்னாங்க, நீங்க என்ன செய்யணும் என்றால், பெருவில் இருக்கின்ற ஜனங்களுக்கு அந்த இயேசுவின் இந்த படத்தை அவர்களுடைய சொந்த மொழியில நீங்க போய் அந்த ஜீசஸ் ஃபில்மை நீங்க போய் காமிச்சிங்கன்னா, பெருவில் இருக்கிற ஜனங்களுக்கு எவ்வளோ பிரசங்களை காட்டிலும் இந்த இயேசுவின் வாழ்க்கையை குறித்த அந்த ஒரு படத்தை நீங்க காமிச்சிங்கன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று அவளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. உடனே இந்த குடும்பத்திற்கு ஒரே பரவசம், இதை செய்யணும் என்று மிக அதிகமாக விரும்பினார்கள். ஆனால் அவரிடத்துல போதுமான பணம் இல்லை. ஏன்னால் அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்யணும் என்றால் அவளுக்கு ஒரு ஜீப் தேவையா இருந்தது, அவளுக்கு ஒரு ப்ரொஜெக்டர் தேவையா இருந்தது, அவளுக்கு அதுக்கு தேவையான அந்த சவுண்ட் சிஸ்டம் மீது பல விதமான கருவிகள் தேவையாக இருந்தது. இவரிடத்துல பணம் இல்லை. ஆனாலும் இவர்கள் இவ்வளோ வருடங்கள் பெருவில் ஊழியம் செய்த நிமித்தம் ஏதோ ஒன்று செய்து இந்த தேசத்துல நாம் தேவனுக்காக ஒரு அறுவடையை காணணும் என்று ஒரு வாஞ்சையோடு கூட இந்த குடும்பம் என்ன பண்ணாங்கன்னா, கணவன் மனைவி ஒரு மகன், இவர்களுக்கு இருந்த அத்தனையும் வித்து அதில் இருந்த அத்தனை காசை எடுத்து ஒரு வாகனத்தை, ஒரு ஜீப்பை வாங்கி, ஒரு ப்ரொஜெக்டரை வாங்கி, அதற்கு தேவையான சவுண்ட் சிஸ்டம்லாம் வாங்கி அந்த இயேசுவின் திரைப்படத்தை அவர்கள் ஆயத்தப்படுத்தினார்கள். உடனடியாக இதெல்லாம் வாங்கின உடனே அவர்கள் முதல் கிராமத்தில் போய் இந்த ஊழியத்தை துவங்கணும் என்று ஒரு கிராமத்தை அவர்கள் தெரிந்து கொண்டிருந்தார். அவர்கள் இருந்த இடத்திலிருந்து ஒரு சில மணி நேரங்கள் பிரயாணப்பட்டு தான் அந்த கிராமத்திற்கு போகணும் என்று அந்த ஒரு குறிப்பிட்ட கிராமம், ஏன்னா அங்கே இன்னும் சுவிசேஷம் சரியாக அறிவிக்கப்படாத ஒரு இடத்திற்கு நம்ம போகணும் என்று அதில் தீர்மானம் செய்தார்கள். ஆகிய அந்த நாள் வந்த பொழுது மிக ஒரு எதிர்பார்ப்போடு கூட மிக சந்தோஷத்தோடு கூட குடும்பமாக அந்த வண்டியில அந்த கிராமத்திற்கு அவர்கள் நோக்கி போய் கொண்டிருந்தார். கிராமத்திற்கு பக்கம் வந்த பொழுது திடீரென்று அவர்கள் திரும்பி கொண்டிருந்த நேரத்தில் அவர்களுக்கு எதிரே ஒரு பெரிய லாரியில ஒரு 50 பெரிய மனிதர்கள், எல்லாம் தீவிரவாதிகள், எல்லாம் கண்ணை வச்சு திடீர்னு அவங்களுடைய காரை அவர்கள் தடுத்து நிறுத்தி அவர்கள் இறங்கி இந்த முழு குடும்பத்தை உடனடியாக கடத்தி விட்டார். எல்லாத்தையும் தூக்கி அந்த லாரியில திரும்பி போட்டு அவங்க காரியம் பின்னாடி இன்னொருத்தன் ஓட்டிக்கிட்டு இவங்க எல்லாரும் காட்டுக்குள்ள, எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள இவங்க ஓட்டி கொண்டு போறாங்க. இந்த லாரியில பின்னாடி உட்கார்ந்து கொண்டிருந்த குடும்பம் அவர்களுடைய கண்கள்லாம் கட்டப்பட்டிருக்கு. ஏன்னா எதுவும் பார்க்க கூடாது என்று கண்ணை கட்டி வைத்திருந்தார். அப்பொழுது இந்த மனைவி, இந்த மிஷனருடைய மனைவிக்கு பரிசுத்த ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். நீ இப்ப என்னை துதிக்க ஆரம்பி என்று பரிசுத்த ஆவியானவர் சொன்னாராம். அந்த அம்மாவுக்கு ஒரே பயம், பதற்றம். என்ன ஆவியானவரே, எப்படி நான் உங்களை துதிக்க முடியும்? நாங்கள் இவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டு எல்லாம் இழந்து இப்பொழுது நாங்கள் எங்களுடைய உயிருக்கு ஒரு ஆபத்தில் நாங்கள் இருக்கிறோம், எங்களை கொன்று போட போகிறாங்க, நீங்கள் என்ன துதின்னு சொல்கிறீங்களே, எப்படி துதிப்பேன் அப்படின்னு கேட்டாங்க. ஆவியான இன்னும் இருதயத்தை அழுத்தி சொன்ன, துதி, நீ என்ன துதிக்க ஆரம்பின்னு. உடனே மிக ஒரு நடுக்கத்தோடு கூட வாயில் சும்மா அவங்க துதிக்க முடியல அவங்களால, ஏன்னா அவங்களுக்கு எதுவும் வாயில் வரலை. அதனால ஒரு பாட்டை பாட ஆரம்பித்தாங்க. சும்மா ஒரு சின்ன பாட்டை பாட துவங்கினாங்க. ஆண்டவரை துதிக்கிற ஒரு பாடலை பாட ஆரம்பிக்கும் பொழுது அந்த பாடலை அவர்கள் பாட துவங்கின உடனே பரிசுத்த ஆவியானவர் அந்த அம்மா மேல வந்து அவளுக்குள் இருந்த பயம் நீங்கி, அவளுக்குள் இருந்த அந்த பதற்றம் எல்லாம் நீங்கி, திடீரென்று தேவனுடைய அந்த பாதுகாப்பின் கிருபை அவர்கள் மேல இறங்கினதை உணர்ந்தாங்க. உடனே இந்த அம்மாவுக்கு இன்னும் தைரியம் வந்து இன்னும் சத்தமா பாட ஆரம்பிச்சாங்க. இன்னும் சத்தமா எல்லாரும் கேட்கிற மாதிரி பாட ஆரம்பிச்சாங்க. இவங்க அந்த முதல் சரணம் பாடி முடிச்ச உடனே திடீர்னு வண்டியை நிறுத்துறாங்க. நிறுத்தினோடனே இவனுக்கு எல்லாரும் ஒரே நிமிடத்துல இவங்க 3 பேர்த்தையும் வண்டி விட்டு தூக்கி வெளியே வீசிட்டு உடனே அந்த லாரியில அவங்க பாட்டுக்கு வண்டியில போயிட்டாங்க. நடு காட்டுல இவங்களை அப்படியே விட்டுட்டு இவங்களை அந்த இடத்துல அவங்கள தூக்கி வீசிட்டு இவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இவங்களுக்கு திடீரென்று அவங்களுக்கு நம்ப முடியல. நம்ம கொல்ல போறாங்கன்னு நினைச்சோம்,
ஆனா திடீர்னு எங்களை நடு காட்டில் இப்படி போட்டுட்டாங்களேன்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஆண்டவரை துதித்துட்டு, ஆனா அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம். எங்க ஜீவனை காப்பாத்திட்டார் ஆண்டவர், ஆனா நாங்க இதற்காக செலவு செய்த அத்தனை பணத்தையும் நாங்க இழந்துட்டோமே, எப்படி நாங்க தொடர்ந்து எங்க வாழ்க்கையை வாழ முடியும்? ஏன்னா நாங்க வாங்கின வாகனம், எங்க ப்ரொஜெக்டரு, எங்க சவுண்ட் சிஸ்டம் அத்தனையும் போயிடுச்சு என்று ஒரு ஏமாற்றத்தோடு கூட மீண்டும் அவருடைய தேசத்திற்கே திரும்பி விட்டார். அவர்கள் தேசத்திற்கு அவர்கள் திரும்பி போன பின்பதாக 1 வருடம் கழித்து திடீரென்று அவளுக்கு ஒரு தொலைபேசி வருகின்றது. இந்த அம்மா ஃபோன் எடுத்த உடனே அந்த தொலைபேசியில் ஒரு மனிதன், அம்மா உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனா அன்று ராத்திரியில இந்த காட்டில் கடத்தின ஒரு தீவிரவாதி நான் என்று அவனை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தினான். உங்களை நான் சந்திக்க விரும்புகின்றேன், என்னை வந்து பார்ப்பீர்களா என்று அந்த அம்மாவை கேட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ஒன்றும் சொல்ல தெரியல, எப்படி இவரை போய் பார்ப்பது, அவ்வளோ தூரம் நம்முடைய வாழ்க்கையில நஷ்டத்தை செலுத்தினவர். ஆனாலும் அவங்க ஒத்துக்கொண்டாங்களாமா. அவரை போய் சந்தித்த பொழுது அவர் சொன்னாராமா, அன்றைக்கு ராத்திரி நாங்கள் உங்களை கடத்தி போய் கொண்டிருந்த பொழுது நான் ஒரு பெரிய தீவிரவாதி, பலரை நான் கொலை செய்திருக்கிறாங்க, உங்களை கொல்லுவதே எங்களுடைய எண்ணம் தான், அதுதான் செய்யறதுக்கு நாங்கள் நினைச்சிருந்தோம். ஆனால் போய் கொண்டிருந்த நேரத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியல, திடீர்னு டிரைவர் பிரேக் அடிச்சாரு. டிரைவர் பிரேக் அடிச்சோடனே ஒரு குழப்பம் நடந்தது. அதில் எல்லாரும் யாரோ ஒருத்தர் உங்களை தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டு நாங்கள் உள்ள எங்கள் கிராமத்துக்குள்ளே வந்த பிறகுதான் எனக்கே தெரிஞ்சு நீங்கள் வண்டியில் இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் நான் திட்டினேன் பயங்கரமா. இப்படி எனக்கு தெரியாமல் இவனை தூக்கி வெளியே போட்டுட்டீங்களேன்னு சொல்லி திட்டினேன். அப்புறம் நீங்கள் இல்லை, உங்கள் வண்டி இருந்தது, ப்ரொஜெக்டர் இருந்தது, சவுண்ட் சிஸ்டம் இருந்தது, ராத்திரியில் எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சதுன்னு சொல்லி அதெல்லாம் நாங்கள் செட்டப் பண்ணி நாங்கள் அந்த படத்தை போட்டு பார்த்தோம். படத்தை போட்ட முதல் ராத்திரியில் அங்கே இருந்த 50 பேரும் கண்ணீரோடு கூட இந்த இயேசு எனக்கு வேணும் என்று சொன்னாங்க. அன்னைக்கு ஒரு ராத்திரியில் எங்கள் மத்தியில் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு சந்திப்பை ஏற்படுத்தினார். அவன் சொன்னார், அடுத்த நாள் நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்களையும் அழைச்சி நாங்கள் 5 நாளைக்கு இந்த படத்தை ஒவ்வொரு ராத்திரியும் நடத்தி எல்லாரையும் அழைச்சு அவங்க எல்லாரையும் படத்தை பார்க்க வச்சோம். இன்றைக்கு ஒரு சபை அங்கே இருக்கு, நீங்களும் உங்க புருஷனும் வந்து அந்த சபையில முதல் பிரசங்கத்தை செய்யறதுக்கு நான் உங்களை அழைக்கிறேன் என்று இந்த அருமையான ஒரு மனிதன் சொன்னாராம். யோசித்து பாருங்களேன், பல நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்ம அந்த பள்ளத்தாக்கின் வழியாக போகும் பொழுது துதிப்பது கடினமா இருந்தாலும் துதிக்கும் பொழுது தேவன் நமக்கு அறியாததும் நமக்கு எட்டாததையும் தேவன் செய்து கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு விசுவாசம். ஐயா, நான் சொல்றேன், இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், அநேக நேரத்துல நமக்கு எல்லாம் புரியாது, என்ன நடக்கின்றது, எதற்காக ஆண்டவர் இந்த காரியங்களை அனுமதித்திருக்கின்றார் என்று நமக்கு தெரியலனா கூட நமக்கு இருக்கக்கூடிய அசைக்க முடியாத ஒரு நிச்சய நம்பிக்கை என்னவென்றால், நாம் ஆராதிக்கின்ற தேவன் நன்மையை செய்கின்ற தேவன். எந்த ஒரு காரணத்தினாலும் என்னுடைய வாழ்க்கையில தேவன் அழிவை தீமையை கொண்டு வர மாட்டார், என்னை கைவிடாத தேவன் என்னை நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கைக்காக நான் அவரை எக்காலத்திலும் நான் துதிப்பேன். நீங்கள் நடக்கும் என்று ஜெபித்த காரியங்கள் நடக்காமல் இருந்தாலும் அவர் எல்லா துதிக்கும் பாத்திரரையா, அவர் ஒருவரே எல்லா கனத்திற்கும் பாத்திரரையா. நீங்க அவரை துதிங்க. ஆண்டவரே, இந்த வருடம் எனக்கு கல்யாணம் நடக்கலனாலும் நான் உம்மை துதிக்கிறேன், எனக்கு பிள்ளை பறக்கலனாலும் உம்மை துதிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில நான் எதிர்பார்த்தது நடக்கலனாலும் நீர் என்னுடைய தேவன், என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம் உங்கள் மேல் இருக்கின்றது. ஆண்டவரே, உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஆகையால் நான் எக்காலத்திலும் என்னுடைய தேவனை நான் துதிப்பேன். அவருடைய துதி எப்பொழுதும் என்னுடைய வாயில் இருக்கும். இந்த சங்கீதத்தில் 7 முறை சங்கீதக்காரன் யாவே என்ற பெயரை பயன்படுத்துகின்றான் தேவனை குறித்து. யாவே என்பது உடன்படிக்கையின் தேவன், உடன்படிக்கையை காத்துக்கொள்கின்ற தேவன். இதுதான் அவர் பிரகடனப்படுத்துகின்றார். நான் எப்பொழுதும் ஆண்டவரை துதிப்பேன், எப்பொழுதும் ஆண்டவரை நான் காலையிலும் மாலையிலும், நான் நாளை துவங்கும் பொழுது நான் ஆண்டவரை துதிப்பேன், நாள் முடிவிலும் நான் ஆண்டவரை துதிப்பேன். ஏன்னா அவர் உடன்படிக்கையை நிறைவேற்றுகின்ற தேவன். அவர் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லியிருந்தாருன்னா அதை நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில அவர் யாவே தேவனாய் இருக்கின்றபடியால் நிறைவேற்றுவார். இன்றைக்கு நான் உங்களையும் பார்த்து சொல்றேன், நாம் ஆராதிக்கின்ற தேவன் யாவே. யாவே என்ற தேவன் உடன்படிக்கையின் தேவன், தலைமுறையாக உடன்படிக்கையை நிறைவேற்றின தேவன். உங்களோடு கூட சிலுவையின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்திருக்கின்ற உடன்படிக்கையின் தேவன் நிச்சயமாக நிறைவேற்றுவார்.
நன்மையை செய்வார் உங்களுடைய வாழ்க்கையில். தேவனுடைய கிருபை, தேவனுடைய நன்மை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் நிலைத்து இருக்கும். இதுதான் உங்களுடைய விசுவாசமும் என்னுடைய விசுவாசமா இருக்கின்றது. எனக்கு நேரம் இல்லை, ஆனாலும் 3 பாகங்களை நான் இன்றைக்கு பார்க்க விரும்பினேன். முதல் பாகத்துல அவர் யாராய் இருக்கின்றதற்காக துதிக்கும்படியாக இந்த சங்கீத நோவி நம்மை ஞாபகப்படுத்துகின்ற அவர் உண்மை உள்ளவர், உடன்படிக்கையின் தேவன், மாறாத தேவனா இருக்கின்றபடியால் காலையிலும் அவரை துதிக்கிறோம், மாலையிலும் அவரை துதிக்கின்றோம், அவரை தொடர்ந்து அவருக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம். அவர் மிக அழகாக இசைக்கருவிகளை குறித்தும் அவர் பேசுகின்றார். எப்படி ஒரு சபையில் இந்த காலையிலும் நம் இசைக்கருவிகளோடு கூட தேவனை துதிப்பது அவருடைய இருதயத்திற்கு மிக பிரியமான ஒரு காரியம். இரண்டாவது, இந்த 92வது சங்கீதத்துல நாம் பார்க்கக்கூடியது அந்த 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் இந்த 2வது பாகத்தை நாம் பார்க்கலாம். இந்த சங்கீதத்தில் அதை வாசிங்களேன். 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போல தலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். அந்நீதி நம்மை சுற்றிலும் பிரபலமாக இருக்கும் பொழுது சுலபமாக நாம் சோர்வடையலாம். இல்லாவிட்டால் நம்மை சுற்றி இருக்கின்ற பொல்லாத மனிதர்கள் அவருடைய வாழ்க்கையில அவர்கள் செய்கின்ற திட்டங்கள் ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறது போல காணப்படும் பொழுது நாம் சோர்ந்து போகலாம். ஆனா இந்த 2வது பாகத்தில் சங்கீதக்காரர் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது, இந்த அந்நீதி துர்மார்க்கர் தேவனுடைய வார்த்தையில மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகின்றது, அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள், அவருடைய செயல்கள் நிலைத்திருக்காது. தற்காலிகமாக ஒருவேளை இன்றைக்கு அவர்கள் வெற்றி சிறக்கிறதை போல காணப்பட்டாலும் உங்களுக்கும் எனக்கும் தெரிந்திருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியம், அந்நீதி என்றைக்கும் வெற்றி பெறாது, நீதி மாத்திரம்தான் வெற்றி பெறும். தேவனுடைய சத்தியம் மாத்திரம்தான் வெற்றி பெறும். ஒருவேளை இன்றைக்கு அந்நீதி வெற்றி பெறுவது போல காணப்பட்டாலும் தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய நியாயமும் நீதியும் மாத்திரம்தான் தேவன் நிலை நிறுத்துவார். இன்றைக்கு நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்ற அந்நீதியான சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இந்த வருடம் அந்நீதியாக சில காரியங்கள் செய்யப்பட்டிருக்கலாம். உங்களுக்கென்று வர வேண்டியதை யாரோ ஒருத்தர் பொல்லாதவர்கள் அதை அவர்கள் ஆக்கிரமித்திருக்கலாம், ஏதோ ஒன்று செய்து தடுத்து நிறுத்தி இருக்கலாம். உங்களுக்கு வர வேண்டிய ஒரு ப்ரொமோஷனை யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லி வராமல் நிறுத்தி வைத்திருக்கலாம், அல்ல உங்களுக்கு வர வேண்டிய சுதந்திரத்தை யாரோ ஒருத்தர் சொல்லி அதை திருப்பி வைத்திருக்கலாம், அல்ல திருடி இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை நீங்க இழந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் ஒரு ஏக்கம், என்னடா இது இவ்வளோ அந்நீதி என்னை சுத்திலும், இவ்வளோ தூரம் இந்த பொல்லாத மனிதர்கள் செய்ததெல்லாம் வாய்க்கிறது போல காணப்படுது என்று நீங்க யோசிக்கலாம். ஆனா இந்த சங்கீதத்தை நீங்க வாசிக்கும் பொழுது எனக்கு பிடித்தது அந்த 6வது வசனத்துல அவர் சொல்றாரு, வாசிங்களா அந்த 6வது வசனம். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். அப்படின்னா இது நம்மளை குறித்து பேசல, இந்த துர்மார்க்கரை குறித்து பேசுகின்றது, அந்நீதியை செய்கின்றவர்களை குறித்து பேசுகின்றது. அவளுக்கு ஒன்றும் தெரியல, அவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற காரியங்கள் வெற்றி பெறுகிறது போல அவர்கள் உணரலாம். ஆனா அவர்களுக்கு தெரியாதது, இந்த நாள் முடிவுக்கு வரும், ஒரு புதிய நாள் துவங்கும். இந்த புதிய நாள் துவங்கும் பொழுது தேவன் என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு முன்பதாக என்னுடைய தலையை உயர்த்தி என்னை அபிஷேகப்படுத்தக்கூடிய ஒரு நாள் வருகின்றது என்று அவளுக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கும் எனக்கும் தெரியும்,
காரியங்கள் எப்படி முடியும் என்று தேவன் ஏற்கனவே உங்களுக்கும் எனக்கும் சொல்லியிருக்கிறார் ஐயா. இன்றைக்கு ஒருவேளை நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ரகசியமான ஒரு வெளிப்பாடு, அந்த நாள் வரும் பொழுது தேவன் நிச்சயமாக நீதியை சரிகட்டுவார். தேவன் நிச்சயமாக உங்களுக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற என்ன ஒரு ஆசீர்வாதமா இருந்தாலும் யாரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. தேவன் உங்கள் வாழ்க்கையில நன்மை செய்ய நினைத்திருக்கின்ற ஒவ்வொரு நினைவும் தேவன் நிறைவேற்றியே தீருவார். ஒரு தற்காலிகத்தில் ஒருவேளை நீங்கள் பள்ளத்தாக்கின் வழியாக நடந்ததை போல காணலாம். ஆனா நித்தியத்தில் நீங்க பார்க்கும் பொழுது வெற்றி பெறுகின்றவர்கள் ஒருவர் மாத்திரம்தான். தேவன் மேல் விசுவாசம் வைத்திருக்கின்றவர்கள் மாத்திரம்தான் நித்தியத்திற்கு வெற்றியை பெறுகின்றார். அப்படின்னா இந்த நித்திய என்ற வார்த்தைக்கு சில நேரத்தில் நம்ம அதை முழுவதும் புரிந்து கொள்வது கடினம். ஏன்னா நம்முடைய மூளை, நம்முடைய மனது அதை நித்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான்களுக்கு நித்திய சந்தோஷம், இளைப்பாறுதல், சமாதானம் என்று சொல்றாரு. ஆனா அநீதி செய்கின்றவர்களுக்கு நித்தியத்திற்கு நியாய தீர்ப்பு என்று சொல்றாரு. அப்படின்னா தற்காலிகமாக அவர்கள் வெற்றி சிறக்கிறதை போல காணப்படலாம், ஆனா நித்தியத்திற்கு தேவன் அவர்களை நியாயம் தீர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா நீங்க கவலைப்படாதீங்க. இன்றைக்கு ஒருவேளை அவர்கள் உங்கள் மேல அதிகாரத்தை அவர்கள் வைத்து ஆட்டி படைக்கலாம், ஆனா அந்த நித்தியம் என்று நீங்க பேசும் பொழுது நித்தியமாக தேவன் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து அவருடைய மகிமை உங்கள் மூலமாக விளங்க செய்வேன் என்று தேவன் ஏற்கனவே வாக்கு தந்திருக்கின்றார். ஆகையால் இன்றைக்கு நடந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என் வாழ்க்கையில நிச்சயம் அவருடைய மகிமையை விளங்க செய்வார். பார்க்குறவங்கள பார்த்து சொல்லுங்க, அதை விட்டுருங்க, போகட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன், விட்டுருங்க. ஏன் அதிலேயே உட்கார்ந்து ராத்திரியும் பகலும் புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்க? ஏன் ராத்திரியும் பகலும் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? அது பொருட்டே இல்லைங்க. அது சொல்லுங்க, அது பொருட்டே இல்லைங்க. அது ஒரு இஷ்யூவே இல்லை. விட்டுருங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தேவன் நித்திய தேவன் ஐயா. நித்தியமாக நம்மை நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறாரு. ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய மகிமை நிச்சயமாக விளங்க செய்வார். தானியேல் புஸ்தகத்துல 4வது அதிகாரம் 35ஆம் வசனத்துல இந்த ராஜா தாழ்மைப்படுத்தின பொழுது அவருக்குள் வந்த ஒரு வெளிப்பாடு. இந்த 35ஆம் வசனத்துல அவர் சொல்லுகின்றார், வாசிங்களேன். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி, என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவரும் இல்லை என்றேன். அவருக்கு எப்போ அந்த வெளிப்பாடு வந்ததுன்னா, ஆண்டவர் அவரை தாழ்மைப்படுத்தி அவர் யார் என்று ஆண்டவர் அவரை விளங்க செய்த பொழுது இப்படிப்பட்ட வெளிப்பாடோடு கூட இந்த மனுஷன் பேசணும். இந்த சங்கீதத்துல இந்த 8வது வசனத்துல ஏன் உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கணும் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு. வாசிங்களேன். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கின்றீர். ஆங்கிலத்தில் பட் யூ ஓ லார்ட் ஆர் ஆன் ஹை forever. நீர் என்றென்றைக்கும் உன்னதராய், என்றென்றைக்கும் உயர்த்தப்பட்டவர், என்றென்றைக்கும் என்னுடைய சூழ்நிலைக்கு மேலே ஆளுகை செய்கின்ற தேவனாய் இருக்கின்றீர் என்பதை அவர் அறிக்கை செய்கிறார். என்ன ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி இதை அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலைக்கு மேலே நீர் என்றென்றைக்கும் உன்னதராய் இருக்கிறீர். ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனைக்கு மேலே நீர் என்றென்றைக்கும் உன்னதராய் இருக்கின்றீர். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நடந்திருக்கின்ற அநீதியான காரியங்கள் மேலே நீர் என்றென்றைக்கும் உன்னதராய் இருக்கின்றீர். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில தீமை செய்யணும் என்று நினைத்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் மேல கூட நீர் உன்னதராய் இருக்கின்றீர். ஆண்டவரே, ஆகையால் நான் நம்பிக்கையாய் இருப்பேன், ஆகையால் நான் சந்தோஷமாய் இருப்பேன். உன்னதத்தில் இருக்கின்ற தேவன் எனக்கு ஏற்ற நேரத்தில் சகாயத்தையும் உதவியும் அனுப்புவார். என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையை நான் அறிக்கை செய்கிறேன். இந்த காலம் துன்மார்க்கிற தேவன் ஏற்ற காலத்தில் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொண்டு வருவேன் என்று தேவன் வாக்கு தந்திருக்கின்றார்.
அதுதான் இந்த மனிதன், இந்த சங்கீதக்காரர் இந்த 2வது பகுதியில் அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அநேகருடைய பிரச்சனைகளுக்கு காரணம் மற்றவர்கள். சிலர் மற்றவர்கள் செய்திருக்கின்ற ஒரு ஏமாற்றம் அவனுடைய வாழ்க்கையில், அல்ல ஒரு தவறுகள், அது நிமித்தம் பலர் அவருடைய வாழ்க்கையில் நொறுங்கடைந்து அவருடைய வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. அதற்கு தான் இந்த சங்கீதத்தில் சொல்ற, நீங்க அவங்கள பத்தி பயப்படாதீங்க, ஆண்டவர் ஏற்கனவே அவருடைய முடிவை ஆண்டவர் நிர்ணயித்திருக்கின்றார். ஆனா உங்களுடைய முடிவும் என்னுடைய முடிவும் தேவன் நம்பிக்கையாக, தேவன் மகிமையாக இருக்கும் என்று தேவன் வாக்கு தந்திருக்கின்றார். கடைசியாக 3வது இந்த பங்கு, இதில் நான் ஒரு சில நிமிடங்கள் நான் இங்கே இதை இன்னும் தியானிக்க விரும்புகிறேன். இந்த 10வது வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் மிக அழகாக தேவனை நம்பியிருக்கின்ற நீதிமானுக்கு தேவன் செய்யக்கூடிய 4 ஆசீர்வாதங்களை இங்கே சங்கீதக்காரன் பாடுகின்றான். இந்த 4 காரியங்கள் என்னுடைய விசுவாசம் வரக்கூடிய 2025 ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கையில இதை அனுபவிக்க தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. இந்த 4 ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில நடைமுறையாக தேவன் மாற்றுவாராக. இந்த வாசிங்களேன், இந்த வசனங்களை 10வது வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்களேன். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஆமென். இந்த வசனங்களை உங்களுடைய வேதாந்தத்தில் கோடு போட முடியும்னா கோடு போட்டு வைத்துக் கொள்ளுங்க. இதை உங்களுடைய ஜெப நேரத்தில் உங்கள் கரங்களை அது மேலே வைத்து ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக, நீர் கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் காண்பேனாக என்று நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் நிச்சயமாக வருகின்ற இந்த மாதங்களில் இதை காண செய்யும்படியாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் கிருபை பாராட்டுவார். முதலாவது அவர் சொல்லக்கூடியது, தேவன் நீதிமானுக்கு பலத்தை புதுப்பித்து ஆண்டவர் ஒரு புத்துணர்ச்சியை தருவார் என்று அங்கே வசனம் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. ஸ்ட்ரென்த் அண்ட் ரினியூவல், ஒரு புதுப்பிக்கப்படுகின்றது. ஆண்டவர் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கின்றது, என்னுடைய கொம்பை என்ன பண்றீங்க, காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். கொம்பை போல ஆங்கிலத்துல பயன்படுத்தப்படுகின்ற அந்த மிருகம் வார்த்தை வைல்ட் ஆக்ஸ் என்று பயன்படுத்தப்படுகின்றது, வைல்ட் ஆக்ஸ். ஆனா எனக்கு தமிழ் பிடிச்சது. தமிழ்ல என்ன மிருகத்தை பயன்படுத்துறாருங்க? காண்டாமிருகம். காண்டாமிருகத்துக்கு எவ்வளவு கொம்பு இருக்குங்க? ஒரே ஒரு கொம்பு தான். அந்த கொம்பு என்ன பண்றாருங்களாமா, உயர்த்துற. அப்படின்னா இதோடைய அர்த்தம் என்னன்னா, இந்த கொம்பு எதற்கு அடையாளம் என்றால் பலத்திற்கு அடையாளம். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நீதிமானுக்கு அவர்களுடைய பலத்தை நான் அதிகப்படுத்துவேன், உயர்த்துவேன். அவளுக்கு மிக பெரிய ஒரு பலத்தை கொடுத்து அவர்களுடைய ஓட்டத்தை இன்னும் வெற்றியாக ஓடும்படியாக அவளுக்கு பலத்தை தருவேன். மனித பலன் சீக்கிரமாக மறைந்து போகும். மனித பலன் அது காலையில அதிகமாக இருக்கும், மத்தியானம் வந்தோன்னா காணாம போயிடும். ஆனா தேவ பலன் அது மாறாத ஒரு பலன். ஆரம்பித்த அதே வேகத்துல முடிக்க செய்கின்றது தேவ பலன். ஐயா, நீங்க எப்படி ஒரு காரியத்தை பலத்தோடு ஆரம்பிக்கிறீங்களோ, தேவ பலன் இருக்கும் என்றால் அதை அதே பலத்தோடு முடிக்கும் தேவன் உங்களுக்கு கிருபை தருவாரா. 2வது, நீதிமானுக்கு தேவன் வாக்கு தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம். 11ஆம் வசனம் வாசிங்களேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். ஆண்டவர் உங்களுடைய கண்களுக்கும் காதுக்கு தான் இங்க வேலை கொடுத்துருக்கிறார், வேற எதுக்கும் வேலை கொடுக்கல. உங்க கைகளுக்கு வேலை கொடுக்கல, உங்க சிந்தனைகளுக்கு வேலை கொடுக்கல. நீங்க அவங்களுக்கு என்ன நடக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி நான் அதுக்கு உதவி செய்யணும், இதெல்லாம் நம்ம எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்களும் நானும்
அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று பார்க்கும்படியாக ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய கண்கள்ல துன்மார்க்கருக்கு வரக்கூடிய அழிவும் உங்களுடைய காதுகளை கேட்பீங்க, நடந்துன்னு தான் கேட்பீங்க, ஆனா உங்களுக்கும் அதுக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனா நான் அவங்களுக்கு ஏற்ற நேரத்துல செய்ய வேண்டியதை நான் செய்திருவேன். நீங்களும் நானும் எப்பேற்பட்ட முயற்சி எடுத்து ஒருவர் மேல பழி வாங்குவதற்கும் ஆண்டவர் கரத்துல கொடுத்துட்டு நீங்க பாத்துக்கோன்னு சொல்லிட்டீங்களா, அது இன்னும் பயங்கரமான ஒரு காரியம் ஐயா. தேவனுடைய கரத்துல ஒருவர் உழுவார்கள், அது பயங்கரமான ஒரு காரியம். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய மிக அற்புதமான ஒரு காரியம், ஆண்டவர் உங்க கரத்துல கொடுத்துறேன், என் பிரச்சனை உங்க கரத்துல கொடுத்துறேன், என் மேல இப்படி அவங்க சொல்றாங்க உங்க கரத்துல கொடுத்துறேன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா, நீங்க என்ன அவங்களுக்கு தீமை செய்யணும்னு நினைப்பதை காட்டணும், ஆண்டவர் அவளுக்கு ஏற்ற நேரத்திலும் காலத்திலையும் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில நீதியை நிச்சயம் நிறைவேற்றுவார். அதான் இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு. அவர் சொல்றாரு, உங்களுடைய கண்களெல்லாம் நீங்க பார்ப்பீங்க, காதுல நீங்க கேட்பீங்க, ஆண்டவர் என்னத்தை அவருடைய வாழ்க்கையில செய்திருக்கின்றார் என்று கேட்பீங்க. வருகின்ற ஆண்டுல இந்த வருடம் ஒருவேளை உங்கள் மேல மிகப்பெரிய ஒரு பலவந்தத்தோடு கூட யாராவது ஒருத்தர் செயல்பட்டு இருந்தாங்களா, ஆண்டவருடைய கரத்துல கொடுத்துருங்க. ஆண்டவரே, அவரை குறித்து நான் நீ கவலைப்பட போறதில்லை, அந்த பிரச்சனை குறித்து நான் கவலைப்பட போறதில்லை, உங்க கரத்துல கொடுத்துட்டேன், நீங்க பார்த்துக்கோங்க. நான் இனியும் என்னுடைய கண்கள் உங்கள் மேல இருக்கும், உங்களுடைய நன்மையின் மேல என்னுடைய கண்கள் இருக்கும், நான் உங்கள் மேல விசுவாசமா நான் நடக்கிறான் என்று சொல்லி நடக்க ஆரம்பிங்க. தேவன் எல்லாவற்றையும் அழகாக நேர்த்தியாக உங்கள் வாழ்க்கையில தேவன் அமைய செய்வார். மூன்றாவதாக இங்கே கொடுக்கப்படுகின்ற வாக்கு தத்துவம் 12வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் நீதிமானுக்கு ஒரு நிலையான தன்மையும் ஒரு ஆவிக்குரிய கனி தருகின்ற ஒரு 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 வளர்ச்சியும் தேவன் தருவேன் என்று அங்க வாக்கு தருகின்றார். வாசிங்களேன் இந்த 12லிருந்து 14 வரைக்கும். நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி. இந்த இஸ்ரவேல் தேசத்துல பனை மரம், பாம் ட்ரீஸ் எல்லா இடத்துலையும் வளரும். ஆனா இஸ்ரவேல் தேசம் வனாந்திரத்தை போல, அப்படின்னா அங்க அதுக்கு ஏற்ற ஒரு இது இல்லை. மரங்கள் சில நேரத்துல அந்த கோடை காலத்துல செழிக்க முடியாத பட்சத்தில் அப்படி அந்த மரங்கள் ஒருவேளை வாடி போகலாம். ஆனா இங்க சொல்லப்படுகின்றது ஆலயத்தில் நாட்டப்பட்ட இந்த மரங்கள் என்ன பண்ணுங்களாமா, பிரகாரங்களில் செழித்திருக்கும், தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருக்கும், கனிதரும் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா நீங்களும் நானும் இந்த தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட மரங்களா இருப்போம் என்றால், நம்மை சுற்றிலும் எப்படிப்பட்ட ஒரு இயற்கையான சூழ்நிலை இருந்தாலும் நீங்களும் நானும் அசைக்கப்பட மாட்டோம். நீங்களும் நானும் எப்பொழுதும் கனி தந்து எப்பொழுதும் ஆண்டவருக்கு ஒரு கிருபை கொண்டு வரக்கூடிய ஒரு மரமாக தேவன் நம்மை மாற்றுவார். அப்படின்னா இஸ்ரவேல் தேசத்துல இந்த ஆலய பிரகாரத்திற்குள்ள இந்த பனைமரங்கள் நாட்டப்படுமாம். இந்த ஆலய பிரகாரத்திற்குள் நாட்டப்பட்டிருக்கின்ற இந்த மரங்கள் அந்த ஆலயத்தை சுற்றிலும் இந்த மதில் இருக்கின்றபடியால் அங்க வெளியே எவ்வளோ காத்து வீசினாலும், எவ்வளோ அனல் காத்து வந்தாலும், அந்த காத்து இந்த மதில் இருக்கின்றபடியால் உள்ள இருக்கின்ற மரத்தை, வெளியே இருக்கின்ற மரத்தை பாதிப்பது போல உள்ள இருக்கின்ற மரத்தை பாதிக்காதான். ஏன்னா அந்த ஆலயத்தின் மதில் உள்ளே இருக்கின்ற மரங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்குமா. அதுதான் இந்த சங்கீதக்காரன் அழகா எழுதுறான். இந்த ஆலய ஆலயத்திற்குள் நாட்டப்பட்ட மரங்கள் அது எப்பொழுதும் செழித்திருக்கும், எப்பொழுதும் அது கனி தருகின்ற மரமா இருக்கும். அப்படின்னா தேவ பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருப்பார்கள் என்றால் மற்றவர்களுடைய வாழ்க்கையில இழப்பு வந்தாலும் தோல்வி வந்தாலும் நீங்களும் நானும் அசைக்கப்பட போவதில்லை. ஏன்னா தேவனுடைய பிரகாரத்தில் இருக்கின்றவர்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள், கனி தருகின்ற மரமாக இருப்பார்கள். கடைசியாக இது எனக்கு ரொம்ப பிடித்தமான இன்னொரு வாக்கு தத்துவம் 15ஆம் வசனத்துல சொல்லப்படுகின்றது. வாசிங்களேன். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஆமென். முதிர் வயதுல என்ன பண்ணுவாங்களாமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு வயசே ஆகாதுங்க, நீங்க இருக்கிற மாதிரியே தான் இருக்க போறீங்க, கனி தந்துகிட்டே தான் இருக்க போறீங்க. தேவ ராஜ்யத்துல ரிட்டையர்மெண்ட் எல்லாம் இல்லை, தேவ ராஜ்யத்துல விஆர்எஸ் எல்லாம் இல்லை,
தேவ ராஜ்யத்துல முதிர் வயது வந்தாலும் வாலிப வயதுல நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே போல இன்னும் அதிகமாக உங்கள் பலத்தை ஆண்டவர் சிறக்க செய்து முதிர் வயதிலும் தேவன் உங்களை கனித்தர செய்வார். முதிர் வயதிலும் உங்களை செழிக்க செய்வார். யார் இங்க உட்கார்ந்து ஐயோ எனக்கு முடியெல்லாம் நரைச்சிருச்சே, ஐயோ எனக்கு இன்னும் இந்த படிக்கட்டு ஏற முடியலையே, மூச்சு வாங்குதே என்று நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கு இந்த வசனத்தை பார்த்து நீங்க கரத்தை வைத்து என்னுடைய முதிர் வயதிலும் தேவன் என்னை கனிதர செய்வார். வருகின்ற ஆண்டுல தேவன் என்னை என்னுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் வைத்து, ஒருவேளை வேலையிலிருந்து நான் ரிட்டையர்மெண்ட் வாங்கியிருந்தாலும் தேவ ராஜ்யத்திற்கு நான் இந்த வருடம் வரக்கூடிய வருடம் இன்னும் அதிகமாக ஊழியம் செய்வதற்கும் இன்னும் அதிகமாக செயல்படுவதற்கும் தேவன் எனக்கு பலத்தை தருவார், கிருபையை தருவார். என்னுடைய தாத்தா ஒரு தமாஷான ஒரு கதையை எப்பொழுதும் சொல்லுவார். ஒரு பாரம்பரிய சபையில ஒரு பாஸ்டர் ஒரு பிரசங்கம் பண்ணும் பொழுது திடீரென்று ஒரு நாளைக்கு அங்கே, ஏன்னா அந்த பாரம்பரிய சபையில் எல்லாம் பணக்காரர்கள், அந்த இடத்துல இருந்த பல நல்ல அந்தஸ்து உடையவர்கள், செல்வாக்குடையவர்கள் வந்து அந்த சபையில் அட்டன் பண்ணுவாங்களாமா. ஆனால் திடீர் ஒரு நாளைக்கு ஒரு ஏழை மனிதன் உள்ள வந்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்பட்டுட்டான். ரட்சிக்கப்பட்டதுலேருந்து அடுத்த வாரம் அவர் சபைக்கு வந்தோடனே அந்த பாஸ்டர் அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த அந்த புதிதாக ரட்சிக்கப்பட்ட அந்த ஏழை மனிதன் சும்மாவே உட்கார மாட்டாராம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லேலூயா அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பாராமா. இவருக்கு இந்த பாரம்பரிய போதற்கு இது சரியா பிடிக்கவே இல்லை. ஏன்னா அங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப அமைதியை காக்கக்கூடியவர்கள், ரொம்ப டிக்னிஃபைடாக உட்காரக்கூடிய இந்த ஆள் புதுசாக வந்து போட்டு ரட்சிக்கப்பட்டு எப்போ பார்த்தாலும் அல்லேலூயா ஆமேன்னு சொல்லிட்டு இருந்தார். எப்படியோ அவரை பொறுத்துக்கிட்டே ஒவ்வொரு வாரமும் ஊழியம் செய்துட்டு இருந்தாராம். திடீர்னு ஒரு வாரம் அவருடைய சூப்பரிண்டென்டென்ட் வர மாதிரி அவருக்கு சொல்லியிருந்தாராம். சபையில் வந்து பேசுறதுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாராம். உடனே இந்த பாஸ்டருக்கு ஒரே பயம். அடாடா இவ்வளோ நாளாக நம்ம இந்த ஆளை சமாளிச்சிட்டோம், சூப்பரிண்டென்டென்ட் வந்துட்டாருன்னா கட்டாயம் என்னை திட்டுவார், உன்னை எதுக்கு போய் இந்த மாதிரி ஆளுகள்லாம் சபையில் உட்கார வச்சிருக்கேன்னு சொல்லி திட்டுவாருன்னு சொல்லி இவர் ஒரு பிளான் பண்ணாராம். அந்த சண்டே சூப்பரிண்டென்டென்ட் வர அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் சபை வாசல்லே காத்திருந்து இந்த ஏழை மனிதன் உள்ளே வரும் பொழுது அவரை நிறுத்தி, யோ இங்கே பாரு, இன்னைக்கு காலையில் சூப்பரிண்டென்டென்ட் வராரு, அவர் வந்து ரொம்ப மெதுவாக தான் பேசுவார், அவர் பேசும்பொழுது யாரும் அவருக்கு இன்டரப்ட் பண்ணக்கூடாது, ஆமேன்னு சொல்லக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது. சொல்லினா அவர் ரொம்ப வருத்தப்படுவார். இப்போ உனக்கு நான் என்ன பண்ண விரும்புகிறேன்னா ஒரு ஒப்பந்தம் பண்ணுறேன், ஒரு கையில் 2 பேக்லேயும் அந்த வாரத்திற்கு தேவையான காய்கறி வாங்கி, இங்கே பாரு தக்காளி வெங்காயம் எல்லாம் இங்கே வச்சுருக்கிறேன், இந்த உன் கையிலே கொடுத்துட்றேன், நீ வச்சுக்கோ, ஆனால் இன்னைக்கு முழு ஆராதனையில் பேசாமல் உட்காந்துரு, ஏதும் எந்திரிச்சு நிற்கக்கூடாது, எதுவும் ஆமேன்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் கொடுத்தாங்க. இந்த ஏழை மனிதன் 2ஐயும் வாங்கிட்டு போய் அவருடைய இடத்துல உட்காந்துட்டாராமா. அன்னைக்கு அந்த வந்திருந்த சூப்பரிண்டென்டென்ட் மிக மெதுவாக அவர் தேவ வார்த்தையை பேச ஆரம்பித்தாராம். ஆனால் அன்றைக்கு பார்த்து அந்த சூப்பரிண்டென்டென்ட் உயிர்த்தெழுதலின் இயேசுவை பற்றி பேச ஆரம்பித்தார். அவர் அந்த தலைப்பை சொன்ன உடனே அந்த ஏழை மனிதனுக்கு அப்படியே வருது, என்னடா இது சொல்லணுமே, ஆமேன்னு சொல்லணுமே. அப்புறம் 2 கையிலும் கீழே பார்க்குறாரு, வெங்காயமும் தக்காளியும் இருக்கு, 2 தக்காளி வெங்காயம் அப்படின்னு 2 இருக்க கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே பல்ல கடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாராம். அப்புறம் அவரு இந்த பிரசங்க யார் வேறு, ஆனால் ரொம்ப மெதுவாக பேசுகிறாராம். இயேசு உயிர்த்தெழுதல் வல்லமை இயேசு அப்படின்னு இவருக்கு ஒவ்வொரு தடவையும் உயிர்த்தெழுதல் வார்த்தை வந்த உடனே இவருக்கு தாங்க முடியல, ஏதோ ஒன்று சொல்லணும், இவங்க இல்லை சும்மா உட்காந்துருக்கிறாங்க அல்லேலூயான்னு இவர் ஒவ்வொரு தடவையும் பொங்கி வருது, அடக்கி வைப்பாராமா ஆராதனை. நடு ஆராதனை பிரசங்கம் வந்த பொழுது அப்பொழுது இந்த பிரசங்கர் அவருடைய உச்ச கட்டத்துக்கு வராரு. இயேசு எப்படி லாசருடைய அந்த கல்லறைக்கு முன்பதாக எழும்பி நின்று நானே உயிர்த்தெழுதல் தேவன் சொன்ன உடனே இவருக்கு தாங்க முடியலாம், 2 கையை விட்டு வெங்காயமோ தக்காளியோ அல்லேலூயா அப்படின்னாராம். அதுதான் இந்த சங்கீதக்காரரும் அவரும் சொல்றாரு எப்பொழுதும் தேவனை நான் துதிப்பேன். அந்த 6வது வசனத்துல அதான் அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையா இருக்கின்றது. இந்த காலையில் நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த வருடம் எப்பேற்பட்ட வருடமா இருந்திருந்தாலும், என்ன காரியம் நடக்காமல் இருந்திருந்தாலும், நம்முடைய தேவன் எல்லா துதிக்கும் பாத்திர, எல்லா மகிமைக்கும் பாத்திர. ஒருவேளை இந்த நாளில் உங்களுக்கு ஏன் நடக்கலன் என்று ஒரு குழப்பம் இருக்கலாம். நான் சொல்லுவேன், நாம் விசுவாசிக்கின்ற ஆராதிக்கின்ற தேவன் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கையில முடிப்பார் ஐயா.
இன்றைக்கு ஏமாற்றத்தை போல இருக்கலாம், ஆனால் நாளைக்கு வெற்றியாக தேவன் மாற்றுவார். நாளைக்கு ஒரு சாட்சியாக உங்களை மாற்றுவார். ஆகையால் இந்த வருடம் முடியும் பொழுது நம்முடைய துதி, நம்முடைய எல்லா ஆராதனையும் அவருக்கு தரப்படுவதாக. எளிமையில உங்களோடு கூட நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த சங்கீதக்காரன் சொல்றான், காலையில நான் எழும்பும் பொழுதும் ராத்திரியில் நான் திரும்ப வரும் பொழுதும் ஆண்டவரே உம்முடைய நினைவுகள் என்னை குறித்து எவ்வளோ அற்புதமாக இருக்கின்றது, என்னை குறித்து எவ்வளோ அற்புதமாக என்னை 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 நடத்தும்படியாக நீர் சிந்தித்து வைத்திருக்கிறீர் என்று ஆண்டவரை ஆராதிக்கிறேன். என்னோடு கூட ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி இந்த ஆராதனை முடிந்து நாம் போவதற்கு முன்பதாக ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை செலுத்தலாமா? ஒருவேளை உங்களுடைய ஏமாற்றத்தின் மத்தியில், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருந்தாலும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் நான் உண்மை துதிப்பேன் ஆண்டவரே, என்னுடைய ஏமாற்றத்தின் மத்தியில் நான் உண்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய இருதயம் நொறுங்கடிந்திருந்தாலும் நான் உண்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களுடைய துதிகளுக்கு பாத்திரர் ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனைக்கு பாத்திரர் ஆண்டவரே. அற்புத தெய்வமே, இந்த காலையில் உம்முடைய வார்த்தை நான் பேசியிருக்கின்ற ஆண்டவரே, நீர் எங்களுடைய தேவன் ஆண்டவரே, நீர் எங்களை அற்புதமாக நடத்துகின்றவர் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நீதியை செய்கின்றவர், நன்மையை செய்கின்றவர். உம்முடைய நாமத்திற்கு இந்த காலையில மகிமை உண்டாவதாக, உம்முடைய நாமத்திற்கு இன்றைக்கு ஆராதனை உண்டாவதாக. எங்களை எவ்வளவு அழகாக நடத்துனீங்க ஆண்டவரே, எவ்வளவு அற்புதமாக எங்களுடைய வாழ்க்கையில நீர் ஒவ்வொரு நாளும் உண்மையாக இருந்தீரே. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இன்றைக்கு உங்களுக்கு நாங்கள் 1000 ஸ்தோத்திரங்களை செலுத்துறோம், 1000 நன்றிகளை செலுத்துறோம் ஆண்டவரே. உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை, உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. எங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்கின்றவரே, எங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய அற்புதங்களை விளங்க செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் நடத்தின எங்களுடைய எபினேசருக்கு ஆராதனை, இம்மட்டும் எங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்கு உமக்கு எல்லா துதிகளும் எல்லா கனத்தையும் செலுத்துகின்ற ஆண்டவரே. சபையாராக எங்களுக்கு ஒரு நன்றி உள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே. குறை சொல்லுகின்ற இருதயம் வேண்டாம் ஆண்டவரே, முறுமுறுக்கிற இருதயம் வேண்டாம். இது நடக்கல, அது நடக்கல, இது இப்படி நடக்கல என்று சொல்லாம ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரே உம்மை துதித்து 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 உம்மை உயர்த்தி ஆண்டவரே எங்களுடைய எல்லா ஆராதனையும் உமக்கு தரக்கூடிய ஜனங்களாக எங்களை நிறுத்துங்க ஆண்டவரே. இருக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய பலத்தினால, உம்முடைய அற்புத கரத்தினால தாங்குங்க ஆண்டவரே. ஏமாற்றத்தின் மத்தியில, ஒருவேளை சோர்வின் மத்தியில இந்த காலையில இந்த ஆராதனைக்கு யாராவது வந்திருந்தாங்கன்னா அவளுக்கு புதிய பலன் உண்டாவதாக, புதிய கிருபைகள் உண்டாவதாக, நம்பிக்கை அவருடைய இருதயத்தை நிரப்புவதாக. என்னுடைய தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை எங்களுக்கு தருவதற்காக நன்றி ஆண்டவர். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஆண்டவர், ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஆண்டவர். உமக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவர். அன்பின் பிதாவே, இந்த காலையில் தேவ வார்த்தையை கேட்டு முன்பதாய் வந்திருக்கின்ற அருமையான ஒவ்வொரு வெளியேற பெற்ற நண்பர்களுக்காக நன்றி ஆண்டவர். ஒவ்வொருவரோடு கூட தனிப்பட்ட விதத்தில் இந்த காலையில் இடைபடுங்க ஆண்டவரே. வாழ்க்கையை மாற்றுங்க. இன்றைக்கு சாபங்கள் முறிக்கப்படுவதாக, இருள் நீங்குவதாக, இயேசுவின் சமாதானமும் தேவன் நம்பிக்கையும் அவருடைய வாழ்க்கையை நிரப்புவதாக ஆண்டவரே. சமாதானமும் தேவ ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் அவங்களை நிரப்புங்க ஆண்டவர். இன்றைக்கு தேவ ஆராதனைக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இந்த ஆராதனை விட்டு போகும் பொழுது சந்தோஷத்தோடு கூட ஒரே சமாதானத்தோடு கூட கடந்து செல்வார்களாக. தேவன் இந்த வருடம் முழுவதும் எனக்கு எவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறான் என்று உம்மை துதித்து கொண்டே நடந்து போவார்களாக. உடைய ஜனங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.